வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை எலி வேட்டையும் புலி வேட்டையும். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஓர் ஊரில் 2 நண்பர்கள் இருந்தார்கள். ஒருவன் பெயர் சின்னத்தம்பி, இன்னொருவன் பெயர் பெரிய தம்பி. இருவரும் உயிர் நண்பர்கள். சின்னத்தம்பி ஒரு குயவனிடம் வேலை பார்த்து வந்தான். பெரிய தம்பி ஒரு கொல்லனிடம் வேலை பார்த்து வந்தான். குயவன் கொடுத்த கூலி சின்ன தம்பிக்கு போதாமல் இருந்தது. அதனால் அவன் கூட ஒரு தொழில் பார்த்து வந்தான். அந்த தொழில் என்னவென்றால் எலி பிடிப்பதுதான். கொல்லன் கொடுத்த கூலி பெரிய தம்பிக்கு போதவில்லை. ஆனால் அவன் பார்வதற்கு வேறு தோதான தொழில் எதுவும் அமையாததால் கிடைத்ததை கொண்டு மன நிறைவுடன் வாழ்ந்து வந்தான். அந்த ஊரில் எலி தொல்லை அதிகம். எலிகளை பிடிப்பதற்கு அக்காலத்தில் எலிப்பொறிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. அதனால் ஊர் மக்கள் சின்ன தம்பியின் உதவியையே நாட வேண்டியிருந்தது. யார் வீட்டிலாவது எலிகள் அட்டகாசம் செய்தால் உடனே சின்ன தம்பிக்கு ஆள் அனுப்புவார்கள். அவன் தன் முதலாளியான குயவனிடம் அனுமதி வாங்கிக் கொண்டு அந்த வீட்டுக்கு செல்லுவான். எலிகள் குடியிருக்கும் வளைகளையும் அவை வரும் வழிகளையும் ஆராய்வான். இரவில் அவை வந்து அட்டகாசம் செய்யும் அறைகளை போய் பார்ப்பான். அன்று இரவே அந்த வீட்டுக்கு செல்வான். கையில் சில தேங்காய் துண்டுகளை கொண்டு செல்வான். அவற்றை அறையில் அங்கொன்றும் இங்கொன்றும் போட்டு வைப்பான். ஒரு தடிக்கம்பை ஓங்கி பிடித்தபடி ஒரு மூலையில் பதுங்கி உட்கார்ந்திருப்பான். தேங்காய் வாசம் மூக்கில் பட்டவுடன் எலிகள் ஆனந்தமாக அந்த அறைக்குள் ஓடி வரும். யாரும் இருக்கிறார்களா என்று இருட்டுக்குள்ளே கண்களை விழித்து பார்க்கும். ஓசை எதுவும் கேட்கிறதா என்று செவியை தீட்டிக்கொண்டு கவனிக்கும். சின்னத்தம்பி மூச்சு விடாமல் ஆடாமல் அசையாமல் மூலையில் உட்கார்ந்திருப்பான். யாரும் இல்லை என்று நிச்சயித்துக் கொண்டே எலி சுதந்திரமாக பாய்ந்து வந்து தேங்காய் கீற்றை கடித்து இழுக்கும். அவ்வளவுதான். கண்மூடி கண் திறப்பதற்குள் படீரென்று தடிக்கம்பு அதன் முதுகில் விழும். எலி நசுங்கி செத்து போகும். ஒரு எலிக்கு ஒரு பணம் வீதம் சின்னத்தம்பி கொள்ளும் எலிகளுக்கு பணம் எண்ணி கொடுப்பார்கள். சின்னத்தம்பிக்கு எலி வேட்டையில் மேல் வரும்படி கிடைத்து வந்தது. இதனால் அவன் அந்த தொழிலை கடைசி வரையில் விடாமல் நடத்தி வந்தான். அந்த ஊருக்கு பக்கத்தில் ஒரு காடு இருந்தது. அந்த காட்டில் ஒரு புலி இருந்தது. அது ஒரு முறை தற்செயலாக ஊருக்குள் வந்தது. ஊரில் ஒரு குடிசைக்கு பின்னால் மரத்தடியில் கட்டி கிடந்த ஆட்டை அடித்து கொன்று தின்றுவிட்டது. பிறகு அந்த புலி நாள்தோறும் வந்தது. வெட்ட வெளிகளிலும் தோட்டங்களிலும் கட்டி கிடந்த ஆடு மாடுகள் அதற்கு பலியாகி கொண்டு வந்தன. புலியின் கொடுமையை ஊர் மக்களால் தாங்க முடியவில்லை. எலி பிடிக்கும் சின்ன தம்பியிடம் சிலர், நீ அந்த புலியை பிடித்து ஊர் மக்கள் தொல்லையை தீர்த்தால் என்ன என்று கேட்டார்கள். எனக்கு எலி பிடிக்கத்தான் தெரியும், புலி பிடிக்க தெரியாது என்று சின்ன தம்பி சொல்லிவிட்டான். இந்த புலியை கொன்று ஊரை காப்பாற்றக்கூடிய ஆள் நம் ஊரில் இல்லையே என்று மக்கள் கலங்கினார்கள். ஒரு நாள் அந்த ஊர் கொல்லனுடைய கன்று குட்டியை புலி கொன்று தின்று விட்டது. கொல்லன் மிகவும் துயரத்தோடு இருந்தான். அவன் துயரத்தை கண்ட பெரிய தம்பி, ஐயா, எனக்கு அனுமதி கொடுங்கள், நான் காட்டுக்கு போய் அந்த புலியை கொன்று வருகிறேன் என்றான். நீயா என்று வியப்புடனும் அவநம்பிக்கையுடனும் கேட்டான் கொல்லன். ஆம், நானேதான். எனக்கு ஒரு வேலும் உங்கள் அனுமதியும் ஆசியும் கிடைத்தால் போதும் என்று உறுதியான குரலில் கூறினான் பெரிய தம்பி. கொல்லன் அவன் நிமிர்ந்து நின்ற தோட்டத்தையும் கம்பீரமான பேச்சையும் கண்டான். சிறிது நம்பிக்கை தோன்றியது. போய் வா என்று அனுமதி கொடுத்தான். வெற்றியோடு திரும்பி வா என்று ஆசி மொழி கூறினான். புதிதாக வடித்த ஒரு வேல் எடுத்து கொடுத்தான். பெரிய தம்பி காட்டுக்கு சென்றான். புலி இருக்கும் இடத்தை தேடினான். கடைசியில் ஒரு குகை வாசலில் அந்த புலி நிற்பதை கண்டான். மனித வாடை அடித்ததும் அந்த புலி பெரிய தம்பி நின்ற பக்கம் திரும்பியது. அவன் மீது பாய ஆயத்தமாகியது. சுறுசுறுப்புடன் பெரிய தம்பி தன் வேலை ஓங்கி அதன் மீது எறிந்தான். வேல் புலியின் விலாப்புறத்தில் பாய்ந்தது. அது தடால் என்று சாய்ந்தது. செத்துவிட்டது புலி என்று எண்ணிக்கொண்டு பெரிய தம்பி புலியை நெருங்கினான். ஆனால் அது சாகவில்லை. சாகும் அளவுக்கு வேல் ஆழமாக பாயவில்லை. பெரிய தம்பி நெருங்கியவுடன் அது திடீரென்று எழுந்தது. பாய்ந்து தாக்கியது. பெரிய தம்பி பயந்து சும்மா இருந்து விடவில்லை. அதனோடு போராடினான். அது தன் கால் நகங்களால் உடல் முழுவதிலும் கீறுவதையும் பொருட்படுத்தாமல் அதனோடு மல்லு கட்டி நின்றான். தன் வலிவையெல்லாம் பயன்படுத்தி அதன் வாயை பிளந்து கிழித்தான். அதன் விழாவில் பாய்ந்து தொங்கிக் கொண்டிருந்த வேலை பிடுங்கி அதன் தொண்டையில் செலுத்தினான். வாயை பிளந்து கொண்டு அது தன் கடைசி மூச்சை விட்டது.
இறந்து போன அந்த புலியை இழுத்துக்கொண்டே ஊர் எல்லை வரை வந்துவிட்டான். அதற்கு மேல் அவனால் நடக்க முடியவில்லை. புலி தன் நகத்தால் கீறிய காயங்களிலிருந்து இரத்தம் வழிந்து கொண்டதே வந்ததால் அவன் வலுவெல்லாம் பறந்துவிட்டது. சோர்ந்து போய் கால்கள் தடுமாறி கீழே விழுந்து விட்டான். பக்கத்து வயலில் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் இந்த காட்சியைக் கண்டு ஓடி வந்தார்கள். பெரிய தம்பியையும் அவன் இழுத்து கொண்டு வந்த புலியையும் கண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆனால் பெரிய தம்பியை உடனே மருத்துவரிடம் கொண்டு போகாவிட்டால் அவன் பிழைக்க மாட்டான் என்று தோன்றியது. ஆகவே அவனை அப்போதே ஊர் மருத்துவர் வீட்டுக்கு தூக்கிச் சென்றார்கள். பெரிய தம்பி புலியை கொன்ற செய்தியும் அவன் மருத்துவர் வீட்டில் கிடக்கும் செய்தியும் ஊர் முழுவதும் பரவிவிட்டது. சின்ன தம்பியும் இந்த செய்தியை கேள்விப்பட்டான். அவன் உடனே மருத்துவர் வீட்டுக்கு வந்தான். பெரிய தம்பிக்கு ஏற்பட்டிருந்த பலமான காயங்களையும் மருத்துவர் அவற்றிற்கு போட்டிருந்த பெரிய கட்டுக்களையும் கண்டு மலைத்து போய் நின்று விட்டான். பெரிய தம்பி அப்போதுதான் கண் விழித்தான். சின்ன தம்பியை கண்டு சிரிக்க முயன்றான். பெரிய தம்பி, நீ ஏன் இந்த ஆபத்தான வேலைக்கு போனாய் என்று கேட்டான் சின்ன தம்பி. பெரிய தம்பியால் பேசவே முடியவில்லை. சில நாட்களில் பெரிய தம்பி மருத்துவரின் பெரும் முயற்சியால் முற்றிலும் உடல்நலம் பெற்றுவிட்டான். அவன் புலியை கொண்டு ஊரை காப்பாற்றியதற்காக ஊர் மக்கள் ஒரு விழா கொண்டாட ஏற்பாடு செய்தார்கள். பெரிய தம்பியை குதிரையில் ஏற்றி ஊர்வலம் வந்தார்கள். அவன் கழுத்தில் மலர் மாலைகளை கொண்டு வந்து போட்டார்கள். இவற்றையெல்லாம் சின்ன தம்பி பார்த்தான். அருகில் நின்ற ஒருவனிடம், ஊருக்கு தொந்தரவு கொடுத்த எலிகளை நான் பிடித்து கொள்கிறேன். ஒரு நாளைக்கு 10-12 எலிகளை பிடித்து வருகிறேன். என்னை பாராட்டுவார் ஒருவர் கூட கிடையாது. பெரிய தம்பி ஒரே ஒரு புலியை கொன்றதற்காக ஊரே திரண்டு விழா கொண்டாடுகிறார்கள். இது என்ன நியாயம் என்று கேட்டான். அதற்கு அந்த மனிதன் பதில் சொன்னான். எலியை கொல்வதில் வீரம் இல்லை. எளிய செயல் லட்சம் புரிந்தாலும் பெருமை இல்லை. அரிய செயல் ஒன்று செய்தாலும் பெருமையுண்டு, தெரிந்து கொள் என்றான். இதை கேட்ட சின்ன தம்பி வெட்கத்துடன் தலை குனிந்தான். கருத்து: செய்தற்கு அரிய செயல்களை செய்வோரே பெரியோராக கொண்டாடப்படுவார்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.